அதே மாதிரி பேசும்போது தொடர்ந்து விசில் அடிக்கிறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஏன்னா அவரும் சப்ஜெக்ட் பேச போகிறதில்ல, உங்களுக்கும் சப்ஜெக்டை உள்வாங்க போகிறது கிடையாது. அவர் பேசிக்கிட்டு இருப்பார், நீங்கள் விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வெளியில் வந்துட்டு என்ன கேட்க போகுது? என்ன செய்தி சொல்ல போகிறீங்க? 16 நிமிஷத்தில் திருப்பி எதனா ஒரு விஷயத்தை அவர் இன்றைக்கி புதுசாக சொல்லியிருக்கார், ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கார், இல்லை நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லியிருக்காருன்னா கிடையாது. அவரோட வீக்னஸ் அவர் உணர ஆரம்பிச்சிருக்கார். அவரோட வீக்னஸ் என்ன? சென்னை, கிரேட்டர் சென்னை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தை தாண்டி அவருக்கு ட்ராக்ஷன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துருக்கிறாரு. ரெண்டாவது கருத்து கணிப்பு அது இதுன்றத, கருத்து கணிப்பில் ஒரு சிலது அவருக்கு சாதகமாக வந்திருக்கு, ஒரு சிலது அவருக்கு பாதகமாக வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் போய் திருப்பி எடுங்கன்னு சொல்லிவிட்டு தூக்கத்தில் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை எழுப்பி நீங்கள் ரப்பரை வச்சு அழிச்சிருங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். இது மாதிரி இந்த ஸ்டாண்டிங் காமெடி, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கெல்லாம் திருமண பிரச்சாரங்கள், கீழே இருக்கிற பிரச்சாரக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கட்சி தலைவர் பாஸ், நீங்கள் என்ன பேச்சு பேசணும்?